இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, இதுல யார் மேலயும் தப்பு இல்லைன்னா, இது நம்ம அம்மையோட ஆசை. அவ வாங்கின வாக்கு அது இப்ப நடந்திருக்கு. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி வீராவை மட்டும் அனுப்பி வேண. இல்லை, நீ ஏல அவனுக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நீ யார்ல? என் தங்கச்சி. நான் உன் அண்ணன். எதுக்கு என்னையே சாமி மாதிரி கும்பிட்டு இருக்க? கையா இருக்குல்ல. இல்லை, அவளுக்கு ஒரு சேர் எடுத்து போட. இல்லை, இப்ப நீ எதுக்கு கண்ணை கலங்கிட்டு இருக்க? இதுனா உன் பிரச்சனையா? இது வீரா பிரச்சனை. அவ படிச்சவ, வளர்ந்துருக்கா, போலீஸ்ல உத்தியம் பார்க்கா, சட்டத்திட்டம்லாம் தெரியும். அவ பாத்துக்கிடுவாள. நீ எதுக்கு இதுல தலையிட்டு அழுதுட்டு இருக்க? மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு. இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ முதல்ல கண்ணை தொட. கண்ணை தொடங்கலாம். நல்லா கேட்டுக்க. 1க்கு 200 வாட்டி நீ கேட்டாலும் என் பதில் அதே தான். இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. அவ எடுக்க வேண்டிய முடிவு. அவ என்ன முடிவு எடுக்குதாலோ அதுக்கு நான் என் மனசார சப்போர்ட் பண்ணுதேன். இந்த மூஞ்ச பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல இங்கே நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, அது அவ முடிவு. இதுக்கு மேல எனக்கு இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏட்டி வீரா, உனக்கு யார் மேலட்டி கோவம்? ஏன் மேலையா இல்ல சிவபால மேலையா? நான் கட்டுன்னு சொன்னேன், அவன் தாலியை கட்டிட்டான். அப்ப நீ என்ன எதன கோச்சுக்கிறனோ? வேணும்னா வா, என்ன 4 சாத்து சாத்து. உன் கோவம் தனிற வரைக்கும் என்ன செருப்பால கூட அடி. அத்தை, ஏன் கண்டபடி பேசுத? நான் வேற என்ன தேடி பேச? நீ வந்தா போதும், என் மகன் கூட வாழ்ந்தா போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் வேற என்னத்த செய்ய? அத்தை, வேண்டாம். நான் யாருக்கிட்டயும் பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு போயிருங்க. நீ வந்தா நான் எதுக்கிட்ட இங்க வந்து நின்னு பேச போதேன்? சொல்லு, நீ என் கூட வரியா? அத்த, நல்லா சொல்றேன் கேட்டுக்க. இல்ல நீயே நானும் பேசி என்னத்த ஆக போகுது? அது வீரா தானே பதில் சொல்லணும். அவ எடுக்கிறதா முடிவு. நீ ஒரு வார்த்தை சொன்னா அவ வந்துட மாட்டாளா? ஆமா, வருவா. நான் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை சொல்லாம அங்க போவதான் செய்வா. அதே மாதிரி நான் போவாண்டான்னு சொன்னாலும் மனசுக்கே பிடிச்சவனா இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டான்னு போக மாட்டா. அதான் என் தங்கச்சி. இதோ இருக்காளே என் மருமக எசக்கி, இவள கூட தான் நீ போக வேண்டாம்னு சொன்ன. இவ உன் பேச்ச மீறி என் கூட வரல, என் மகன் கூட நல்லபடியா வாழல. அத்த, அவளும் என் தங்கச்சி. அவளும் என் பேச்ச மீற மாட்டாதான். அத மீறி அவன் கூட வந்திருக்கான்டா. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? ஆனா அந்த காரணத்தை நானும் சொல்ல போறது இல்ல, என் தங்கச்சியை கேட்டாலும் சொல்ல மாட்டான். எப்படி இருந்தாலும் அவளும் என் தங்கச்சி தான். அவளும் நான் சொல்றத மீற மாட்டாதான். ஏட்டி எசக்கி, என்ன டீவன் சுத்தி வளைச்சு பேசி பேச்ச மாத்த பாக்குதா? நீ சொல்லுடி, நான் மனசாரதான் உன் பேச்ச மீறி போன. இப்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லுடி. ஏட்டி, வாயை திறந்து சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டாத்த. அவ எப்படி சொல்லுவா? இன்னும் சொல்ல போனா என் தங்கச்சிங்க எல்லாமே பைத்தியம் தான். அண்ணன் மேல பைத்தியம். நிறுத்துங்களே. வெறும்பையில கேட்டா இவளுக்கு விருப்பம் இருந்தா போட்டோன்னு சொல்லுவானா? இவளை கேட்டா அண்ணன் சொன்னதான் போவேன்னு சொல்லுவானா? என்னல இது? என்ன எல்லாரும் என்னென்னவோ பேசி ஏன் மண்டை விட்டுட்டீங்களாங்க? ஏங்க, கொஞ்சம் பொறுமையா பேசி. என்ன தேடி பொறுமையா பேச சொல்லுத? எம்படி நாள் தான் நான் பொறுமையா இருப்பேன். வீரா, அப்படி என்னடா இருக்கு இந்த பிச்சைக்கார வீட்டுல? துணி துவைக்க ஒரு மிஷின் இருக்கா? இல்ல வேத்தா போட ஒரு ஏசி இருக்கா? என்னவோ எலி கொடைஞ்சு வச்ச மாதிரி ஒரு வீடு. ஒரு காசா எண்ணி எண்ணி செலவு பண்ற மாதிரி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை. இப்படி இருக்க உனக்கு என்ன என் வீட்டுல வந்து வாழ நோகுதாக்கும்? ஏண்டி வீரா, நீ என்ன உலகத்திலேயே இல்லாத அம்புட்டு பெரிய பேர் அழகியா?
ஏதோ என் தம்பி மாவன் உனக்கு தாலி கட்டி போட்டான். அதுக்காக என்னமோ வாடின்னு கூட்டிட்டு போறதுக்கு வீடேறி வந்தா என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க? எங்களை எல்லாம் என்ன பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த வெறும் பய வீட்டுல என்ன இருக்குன்னு நீ அங்க வர மாட்டேங்க. என்ன மாமனார வரலாறெல்லாம் உன் வசதிக்கு ஏத்த மாதிரி மறந்துட்டு பேசுத, மாத்தி பேசுத. நான் வெறும் பையன்டா, என் அப்பா மட்டும் ஆறு பரம்பரை பணக்காரரா. இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் பணக்காரனா இருக்கணுமா? அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ வெறும் பையனா, உன் அப்ப கேடு கட்ட வெட்டி பையன். சரி மாமனார, அவர் தான் கேடு கட்ட வெட்டி பயலாச்ச. அப்படி கேடு கட்ட அவர் வீட்டுக்கு உன் தங்கச்சி எனக்கே கட்டி கொடுன்னு தவம் இருந்து பொண்ணு கேட்டது ஆறு? நீயும் உன் அப்பனும் தானே? நல்ல கெல்ல. கட்டணா உங்க பொண்ணை தான் கட்டுவேன், கட்டண செயலியோட அனுப்பி வைங்க, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிடுவேன் கலங்கனியாம அந்த டிராமா போட்டதுல நீ தானே? அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து கெஞ்சினது நீ தானே? இதெல்லாம் பண்ணிட்டு நீயே இப்படி பேசலாமா மாமனார? அப்படி கேளுடா என் அண்ணன் மகனே. ஒண்ணு வாழணும்னு ஆசை இருந்தா வந்து வாழணும், இல்லனா அந்த தாலியை கட்டி கொடுத்துடணும். தாலியும் கட்டி போலாம், அங்க வந்து வாழவும் மாட்டாளாம். ஆனா சவுந்தரபாண்டியோட மருமகங்கிற பேரு மட்டும் வேணுமா? ஆனா சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து வாழக்கூடாதாம். என்னடி கூத்துது? உலகத்திலேயே இல்லாத பெரிய பிராடா இருக்குது. வீரா, உன் விருப்பம் தான் உன் அண்ணனோட விருப்பம் சொல்லிட்டான்ல. பிறகு எதுக்கு இந்த குழப்பம்? ஒண்ணு இப்பவே நீ கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு, இல்ல அந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துடு. நான் சிவபாலனுக்கு வேறொரு நல்ல கல்யாணமா பண்ணி வைக்கேன். என்னங்க பேச்சு பேசுதிய? அப்படிதான் பேசுவேன். தொடர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த போல்ஸ்கார் என்னடா இங்கிலாந்து இளவரசி மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்கா. தொடர்ந்து வந்து வந்து என்ன இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே நிக்கணுமா? நானு வந்து வாழ சொல்லு, இல்ல தாலிய கலட்டி வீச சொல்லு. அம்முடுதேன். ஏண்டி சுண்டேலி, என்ன பேச்சையே காணோம்? நியாயமா கேள்வி கேட்டதும் அப்படியே நாக்கு என்ன பூனை தூக்கிட்டு போயிடுச்சா? பெரியாத்தா, தேவையில்லாம நீ பேச வைக்காத. நீ கொஞ்சம் பொறுமையா இருன, நான் பேசிக்கிடுதா. என்னடி என்னத்த பேச போற? நீங்க ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல போறேன். நீங்க தலைகீழா நின்னு குட்டி கர்ணம் அடிச்சாலும் நான் தாலிய கழட்டி கொடுக்க மாட்டேன். என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்?